ஒரு பெரிய அறிவிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அறிவிப்பு பல நாடுகளையும் பாதிக்கக்கூடிய அறிவிப்பா இருந்துச்சுன்னா, என்ன நினைப்பீங்க? அப்படி ஒரு அறிவிப்பு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கல்ல? இத சொன்னது வேற யாருமே கிடையாதுங்க. ஈரானுடைய நெகோஷியேட்டர். ஈரான் சைட்லேருந்து கொஞ்சம் பேர் அனுப்பி விடுவாங்கல்ல, பேச்சுவார்த்தை நடத்திட்டு வாங்கப்பா அமெரிக்கா கூட அப்படின்னு சொல்லி. ஈரானுடைய நெகோஷியேட்டர், அதே நேரத்தில ஈரானுடைய பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர். அவருடைய பெயர் மொஹம்மது பகர் கலிபஃப் அப்படிங்கிறவர் தான். இந்த கலிபஃப் அப்படிங்கிறவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்த பிரச்சனை இத்தோடி முடிஞ்சிருச்சுன்னா உலக நாடுகள் எல்லாருமே அமைதி. ஒருவேளை இது தொடர்ந்தது என்றால் அரபுலக நாடுகள் எல்லாருமே காலி. எல்லாருக்கும் அந்த வார் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாரும் இந்த வாரினுடைய இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வீர்கள். இது எங்களை மட்டும் கிடையாது, உங்களையும் சேர்த்து தான் அழிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இந்த யுத்தத்தை நிப்பாட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த யுத்தம் உங்களை விழுங்கி விடும் அப்படிங்கிறது தான் இப்போ ஈரானுடைய பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதை ஏன் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையிலும் 53 ஈரானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும், காசா பகுதியில் மறுபடியும் அட்டாக் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் என்கிற தகவலும், புதிய ஹமாஸினுடைய லீடர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. லெபனன் பக்கமாக, குறிப்பாக சதன் லெபனன் பக்கமாக மறுபடியும் இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த செய்தியும் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தியாக வெளியாகி இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஈரானுடைய கலிபாஃப் அப்படிங்கிறவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. ஏன்னா ஈரானுடைய நெகோஷியேட்டர்லேயே ரொம்ப மரியாதைக்குரியவர். அதே நேரத்தில் பல நாடுகள் கூட ஒரு நல்ல இணக்கமாக செயல்படக்கூடிய நபர் தான் இந்த கலிபாஃப் அப்படிங்கிறவர். திடுதிப்புன்னு பார்த்தா அவர் எல்லா நாடுகள் கூடயும் கோபப்படுறாரு. ஈரான் நீங்கள் தனிமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சமீப காலங்களாக அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பெரிய விதமான மாற்றங்களாக இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமானது தான் இப்போ அவர் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. In a region where we do not sell oil, no one will sell oil அப்படிங்கிறது தான். இந்த ரீஜனில் நாங்கள் ஆயில் செல் பண்ண முடியலன்னா எவனாலையும் செல் பண்ண முடியாது. அதை நாங்கள் செல் பண்ண விட மாட்டோம். If our security is not ensured, no infrastructure will be safe. வார் வில் என்கல்ஃப் ரீஜன் ஆர் எண்ட் என்டையர்லி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த யுத்தம் அப்படிங்கிறது எல்லா ரீஜனையும் தொத்திக்கொள்ளும். அப்படி இல்லைனா ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை விட்டு நின்றுவிடும். இது இரண்டுக்கும் யார் தயார் அப்படிங்கிறது வாங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் உள்ளே வந்திருக்காங்க ஜிசிசி அப்படின்னு சொல்லும்போது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில். இவங்க தான் ஒட்டுமொத்தமாக இந்த கல்ஃப் நாடுகளுடைய ஒரு கவுன்சில்னு வச்சுக்கோங்க. எப்படி இந்த நேட்டோ நாடுகள் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு கவுன்சில். இப்போ இந்த ஜிசிசி நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐநா சபையை அழைத்துட்டு வராங்க. ஐநா சபை இங்கே பாருங்கள், ஈரான் செய்கிறது எல்லாமே சரியில்லை, எங்கள் நாடுகளுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் தட்டி கேளுங்க. தட்டி கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் ஈரான் ஒட்டுமொத்தமாக ஷிப்பிங் மற்றும் குளோபல் எனர்ஜி செக்யூரிட்டிக்கு பெரிய ஆப்படிச்சிட்டு இருக்காங்க. அது எங்களுடைய கப்பலையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியலை. குளோபல் எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கும் பெரிய த்ரெட்டாக ஈரான் மாறி இருக்காங்க. எனவே நீங்கள் தான் இதில் முன்னாடி நின்று எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈரானை உலக நாடுகளுடைய பொது அமைப்பாக கருதப்படும் ஐநா சபை முன்பாக நிறுத்தி இருக்கிறது ஜிசிசி. என்ன ஜிசிசி, நீங்களே ஈரானை இப்படி நிறுத்தலாமா? ஏன்னா நீங்கள் தானே கொஞ்சம் நேரத்தில் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், சார் ஜிசிசி நாடுகளில் இன்றைக்கி ஒரு நாட்டுக்கு பல நாடுகள் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு அதே நாட்டை எதிர்த்து அவங்களே போரிடுவார்கள். ஈரானுக்கு எதிராக அரபுலக நாடுகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் இன்னும் சில நாடுகள் முக்கியமாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாமே வெளியாகி இருக்கிறது. காசா பகுதியில் மறுபடியும் போர் பதட்டமா? என்ன வீக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்றைக்கி தான் ஹமாஸினுடைய புதிய லீடர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறார். அந்த ஸ்பீச்சில் எங்கள் மக்களுக்கு தேவையான செக்யூரிட்டி, எங்கள் மக்களுக்கு தேவையான சாப்பாடுலேருந்து எல்லாமே எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் யுத்தம் அப்படிங்கிறது இனியும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்படியே நிற்கும், அப்படி இல்லைன்னா தொடரும் அப்படின்னு சொல்லிடுறார். அவர் சொன்ன கொஞ்சம் நேரத்திலே மேற்கு கரை பக்கமாக இஸ்ரேல் அவங்களுடைய அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நேரம் காசா பகுதிக்குள்ள அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. காசா பகுதியில் போர் மறுபடியும் தீவிரமடைகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. இந்த நேரத்தில் தான் ஹூத்திஸ், எப்பா காசா பகுதியில் மறுபடியும் நீ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, சவுதி அரேபியா இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், ரெடி டு அட்டாக் அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுத்துருக்காங்க. ஹூத்திஸ், சவுதி அரேபியா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தமிழ் பொக்கிஷத்தில் வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதற்கான வீடியோ நீங்கள் கண்டிப்பாக தமிழ் பட்சத்தில் பாருங்கள். நிறைய டேர்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தமாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய விதமான ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கன்வெர்ட் ஆகுது, எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியுடன் அது இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அந்த பதிவில் பார்த்துருந்தோம்.
ஹூத்திஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சவுதி அரேபியாவை எப்படியாவது பிளாக்கேட் பண்ணணும். அதனால தான் ரெட் சீல அவங்க எந்த ஒரு கப்பலும் விடமாட்டோம். சவுதி அரேபியாவினுடைய போர்ட்டுக்கோ, சவுதி அரேபியாவினுடைய கப்பலுக்கோ, இல்லாட்டி சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வளங்களையும் ஏற்றி செல்லக்கூடிய கப்பல், இது எதையுமே நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு பிளாக்கேட் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இதை மேரிடைம் எம்பர்கோ அப்படின்னு சொன்னால் கூட முழுக்க முழுக்க சவுதி அரேபியாவுக்கு எதிரான ஒரு திட்டமாகத்தான் ஹூத்திஸ் இதை கை வச்சிருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி பேசஸ், ஜோர்டான், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேசஸை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால தான் என்னவோ இப்போ பேரலுக்கு $94 இருக்குது, விலை கூடியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்கத்தினுடைய விலையும் கொஞ்சம் எகிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். பிலிப்பைன்ஸில் இன்றைக்கி கொஞ்சம் பேர் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடக்கக்கூடிய இந்த யுத்தம் அது சாதாரண மனிதர்களுக்கு எதிரானது. ஸோ ஈரானில் அமெரிக்கா நடத்தக்கூடிய யுத்தத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் போராட்டமே நடக்குது. ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, அமெரிக்கர்கள் யாருமே போரை வெறுக்கவில்லை, எல்லாருமே போர் வேணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. குறிப்பா இந்த போர் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ச்சியா நடக்க வேண்டும், ஏன்னா ஈரானுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும், இப்போதே இந்த போரை நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் ஏன்ட்ட சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த சொல்றார். உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அமெரிக்காவால் டிபி ட்ரூப்ஸ் நீங்க தான் இங்க கருத்துக்களாக பதிவு பண்ணணும். உங்களுடைய கருத்துக்களுக்கு ஹார்ட் ஃப்ரீ. அடுத்ததா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? பச்சைக்கிளி இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுன்னு சொல்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம நம்பலாமா இல்லையான்னு தெரியல. பட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்க, டிஃபிகல்ட் டு என்கேஜ் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையில முடிச்சிட்டார். எப்பவுமே அவர் தான் சொல்லுவார், சிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவார், சூப்பர் ட்ரஸ்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவார், என்ன வேணாலும் மாற்றி சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக சிரியாவினுடைய படையை களமிறக்கினால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து நிலவுகிறது. ஸோ சிரியாவில் இப்போ கிளர்ச்சியாளர்களுடைய படை தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை இன்னும் பல நாடுகளும் அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா அது ஒரு தீவிரவாத அமைப்பாக இருந்துச்சு. அந்த தீவிரவாத அமைப்பு வாண்டட் லிஸ்ட்டில் இருந்தவங்களாம் இன்னைக்கு சிரியாவினுடைய முக்கியமான அரசியல் புள்ளிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிரியாவை இப்போ அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எப்பா வா, இங்கே ஹிஸ்புல்லா நம்மளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எதிராக நீ அட்டாக் பண்ணு, உனக்கு சப்போர்ட் நான் தரேன், உலக நாடுகள் உன்னை அங்கீகரிப்பார்கள், ஸோ எனக்கான உதவியை நீ செஞ்சினா உனக்கான அங்கீகாரத்தை நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு டீல் பேசியிருக்காங்க. இந்த டீல் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிரியாவினுடைய இராணுவம், சிரியாவினுடைய இப்போதைய அரசாங்கம் ஒன்றிணைந்து இங்கே ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு அட்டாக் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக அல் ஹயா அப்படிங்கிறவர் தான் ஹமாஸினுடைய புதிய லீடர். அந்த அல் ஹயா பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்ததாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு எல்லாத்துக்குமே அல் ஹயா அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை மேற்குலக நாடுகள் நமக்கு செய்தியாக வெளியிடப் போகிறார்கள். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இஸ்ரேல் மற்றும் லெபனானுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அடுத்த மாதம் இத்தாலியில் வச்சு நடைபெற போகிறது என்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளிவந்த போது தான் சதன் லெபனானில் மறுபடியும் இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லெபனானில் இப்போ ஒரு பெரும் பிரச்சனை உருவாகிட்டு இருக்கான். லெபனானுடைய இராணுவமும் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் ஒன்று கொண்டு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லெபனான் இராணுவம், லெபனான் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, இவங்க 2 பேருமே சண்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 11 தினங்களையும் தாண்டி 12வது தினமாக வெற்றிகரமாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்த ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒருவேளை அமெரிக்கா மறுபடியும் எங்களை தாக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க சப்போர்ட் நாடுகளுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிப்போம், இன்க்ளூடிங் பிரிட்ஜஸ், எனர்ஜி சைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை ஈரான் சொல்வதற்கான காரணம் என்னென்னா, அமெரிக்கா இதே வார்த்தையை சொன்னாங்க. அதாவது ஒரு அட்டாக், ஒரு குண்டை நீ போடுறீன்னா உன்னுடைய ஒரு பிரிட்ஜை நாங்கள் தகர்த்துடுவோம், நீ எங்களுடைய படை வீரர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினா உன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு குண்டுக்கும் நாங்கள் முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்ல, அதையே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி உங்களுடைய பிரிட்ஜஸையும் உங்களுடைய படை வீரர்களையும் உங்களுடைய படை தளங்களையும் நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரானும் டிட் ஃபார் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காட்ட இப்போ ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. அமெரிக்கா இப்போ ஸ்டாக்னண்டாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில என்ன முடிவு எடுக்கணும், இந்த யுத்தத்தை நிப்பாட்டுவதற்கோ இந்த யுத்தத்தை தொடர்வதற்கோ அமெரிக்காவிடம் சரியான சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு பலரும் சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா யுத்தம் தொடர்ந்தது என்றால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அடிவாங்கும், டாலர் அடிவாங்கும். சத்தியமாக அமெரிக்காவால் முடியாது. நாட் ஒன்லி அமெரிக்கா, என்டையர் வேர்ல்டுக்கு அது பிரச்சனை தான். இல்லை யுத்தத்தை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இஸ்ரேலும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் அது பெரிய ஒரு டிஃபென்ஸ் லெவலில் ஒரு ஃபெயிலியராகத்தான் பார்க்கப்படும். வரலாறு அப்படி தான் பேசும். ஸோ இந்த 2 விஷயத்திலுமே அங்கிட்டா இங்கிட்டா மதில் மேல் நிற்கக்கூடிய பூனை மாதிரி அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த உலக அரசியலில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ள வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.